நெறைய பேர் மெம்பர்ஷிப் எதுல ஜாயின் பண்ணணும் சார்ன்னு கேள்வி கேட்குறாங்க. மெம்பர்ஷிப் எதுவும் ஜாயின் பண்ண வேண்டாம். மெம்பர்ஷிப் பொறுத்தவரையும் ட்ரேட் மென்டர் சேனலுக்குள்ள போங்க. ஓகே. அந்த சேனலுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடியது மெம்பர்ஷிப் 920 ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். அது எல்லாருமே ஸ்ட்ராட்டஜின்னு நெனச்சுக்கிறாங்க. அது லைவ் 1 ஹவருக்கான லைவ் செஷன். அதுல நீங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1 ஹவர் காலையில பண்ணோமா, அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த ஆத்துலனா போயிட்டு போகுது. நம்ம எந்த விஷயத்த பார்க்க போறதில்ல. மார்னிங் டிசிப்ளினா இருக்கும். ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டைமுக்குள்ள நீங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான். அதனால தான் டிசிப்ளினோட இருக்கணும்னு தான் அந்த மெம்பர்ஷிப் கொண்டு வந்திருக்கேன். ஓகே. விருப்பப்பட்டவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் சார் லைவ் வந்து ஓப்பன் வர மாட்டேங்குது. இனிமேல் நான் லைவ் ஓப்பன் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதனால தான் நீங்க மெம்பர்ஷிப்ல மட்டும் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எந்தவித தொந்தரவும் இருக்காது. நெறைய பேர் ஹேட்டர்ஸ் உள்ள வராங்க. நெறைய பேர் லைவ் சென்டருக்காக உள்ள வராங்க. அது நெறைய பிரச்சனைகள் ஆகுது எனக்காக. அதனால மெம்பர்ஷிப்ல பண்ணாம நம்ம பாட்டுக்கு ஒரு சிவனேன்னு ஒரு பக்கம் இருந்துடலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்க் யூ சோ மச். அந்த 1 ஹவர பயன்படுத்திங்க. ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்திங்க. 920 ஸ்ட்ராட்டஜி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி என்னோட லைவ் செஷன்ல ஜாயின் பண்ணிங்க. ஓகே. இப்போ நம்ம பிரெடிக்ஷன பார்த்துருவோம். குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு எக்ஸ்பைரி தமாக்கா இருந்திருக்கும். நிஃப்டி 50ல பார்த்துருப்பீங்க. இது உங்கள் ராஜ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. இன்னைக்கு பயங்கரமான ஒரு மூமெண்டம் கிடைச்சிச்சு. நீங்க யார் யார் எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணியிருந்தீங்களோ நிறைய பேர் ட்ராப் ஆயிருப்பாங்க. ஆனா ஈவினிங் டைம் செமையான மூமெண்டம் பார்த்துருவோமா? லைக்கை போட்டு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னுடைய யூடியூப் அல்கோரிதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரது கஷ்டம். ஓகே. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ பார்க்கும்போது மார்க்கெட் இது ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நிஃப்டி 50யோட சார்ட் ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்த்துருவோம் எப்படி இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம சென்சஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50 கண்டினியூஷனா ஃபால் டவுன் மூமெண்டம் வந்துட்டு இருக்கு. மார்க்கெட் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கால் டவுன் மூமெண்டம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இந்த லெவல் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வேலை செய்யறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே. மேலே பார்க்கும்போது 24,283 லெவல் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயம் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழே வச்சிருச்சு. அப்போ பார்க்கும்போது 24,187 லெவல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது, உடைச்சு கீழே வச்சாச்சு. ஓகே. அந்த கிரீன் கலர் லைன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய வயலட் லைன்ஸ் இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் லெவல். மார்க்கெட் நாளைக்கு ஃபால் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு பிக் ஃபால் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா கண்டினியூஷன் ஃபார் 3 கேண்டில் கண்டினியூஷனா பண்ணணும். ரெட் கலர் கேண்டில் ஒன் டே டைம் ஃப்ரேம். அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்ல போறேன். இத நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் மல்டிபிள் லேஅவுட் மேல பாருங்க 3 லேஅவுட் வச்சுக்கிறேன். இது ஒன் டே டைம் ஃப்ரேம் உடைய பிரீமியம் கேண்டில். ஒன் டே டைம் ஃப்ரேம் உடைய பிரீமியம் கேண்டில். ஓகே. பிரீமியம் கேண்டில் நம்ம எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? இப்ப பாருங்க. பிரீமியம் கேண்டில் இது ஏடிஎம் பிரைஸ் இருக்கக்கூடிய பிரீமியம் கேண்டில். ரூ. 246 இருந்து அவன் மெல்ட் ஆயிருக்கிறது பார்க்கும்போது ₹4 லாஸ்ட்ல ₹4 வரையும் செல் பண்ணியிருக்கான். அது இல்லாம நீங்க ஒரு யூனிட்டான ஒரு விஷயத்த பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி 920 இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் பார்க்க என்னோட வீடியோ பார்க்க முடியும். ஓகே. இது மார்னிங் கிரீன். ஓகே. சேனல் இது உங்கள் ராஜ். இங்க 920 இஎம்ஐயோட கிராஸ் டவுன் மூமெண்டம் உங்களுக்கு ஒன் டே கேண்டில் வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதே ஒரு 920 ஸ்ட்ராட்டஜியோட 9 இஎம்ஐ டச் பண்ணியிருப்பான். அப்போ நாளைக்கு பொறுத்தவரையும் 20 இஎம்ஐ டச் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் புட் சைடுக்கான வியூ ஏன் வச்சிருக்கானா மெல்ட் ஆகுறான். கால் சைடுக்கான பிரீமியம் மெல்ட் ஆகும்போது நம்ம கால் சைடுக்கான ட்ரேட் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அப்போ நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் 920 இஎம்ஐ கிராஸ் ஓவர் வந்திருக்கா? அதுல ஒன் டே டைம் ஃப்ரேம்ல என்ன மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மார்க்கெட் ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும் பிரீமியம் கேண்டில்ல. ஒன் டே டைம் ஃப்ரேம்ல எவ்வளவு ரூபாயில இருந்து எவ்வளவு ரூபாய் பண்ணியிருக்குன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நீங்க அசந்து போயிடுவீங்க. ஓகே. ரூ. 5 இருந்து ₹65. ஓகே. ரூ. 5 இருந்து ₹65 வந்து ஹை வச்சிருக்கான். இதுவே நீங்க ஒன் டே டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்க. இந்த புட்டோட பிரீமியம் மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன் டைமிங். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் வச்சுக்கிறேன். இப்போ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பண்ணி நான் ரீசார்ஜ் பண்றேன். லாஸ்ட் மூமெண்டம் 3:00 முடிஞ்ச பின்னால 3:00 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 0 பாருங்க. 3:00 முடிஞ்ச பின்னால ₹6 இருந்த பிரீமியம். நான் அத மார்க்கும் பண்றேன் உங்களுக்கு. ₹6 இருந்த பிரீமியம் அது போயிருக்க டைமிங் பார்க்கும்போது ஹையஸ்ட்டா வச்சிருக்கிறது ₹69 ஹை வச்சிருக்கான். ஓகே. இந்த ஒரு கேண்டலே மார்க்கெட் வந்து ஹைய பிரேக் பண்ணி போயிடும். ஏன் அப்படின்னா 920 இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜின்னு பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் ஓவர் முக்கியம். கிராஸ் ஓவர் பண்ணி ஒரு ஃபுல் பாடி கேண்டல் பிரீமியம்ல க்ளோசிங் வச்சிருக்கான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. ஓகே. அதுக்கப்புறம் என்ன மூமெண்டம் குடுத்திருக்கான்? சூப்பரான ஒரு புல் மூமெண்டம் குடுத்திருக்கான். நல்லா அனலைசிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா கன்டினியூஷனா ஃபாலோ பண்ணுங்க. என் சேனல ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. இது நிஃப்டியோட அனாலிசிஸ் நாளைக்கு மார்க்கெட் கீழ விடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சென்சஸ்குள்ள போயிடலாம். சென்சஸ் உடைய சார்ட் பார்க்கும்போது சேம் சினாரியோ தான் பண்ணியிருக்கான். சேமான விஷயங்கள் பண்ணியிருக்கான். மார்க்கெட் போட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சிருவோம். இது வந்து என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 77,586 லெவல் கொஞ்சம் வேகமா இருக்கும். கொஞ்சம் பாஸ் பண்ணி சொல்லுங்க. நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
நீங்க இத ஸ்கிப் பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு சரியான பொசிஷன்ஸ் லெவல் தெரியாது. உங்களுக்கு சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது 76,692 லெவல் சப்போர்ட்டிங் லெவல். இப்ப மார்க்கெட் இருக்கக்கூடிய பிரசன்டிங்கான ஏரியாவ நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 77,235 லெவல்ல இப்ப மார்க்கெட் பிரசன்டிங்கா இருக்கு. ஓகே. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் கீழ விழக்கான இன்னும் கேப் இருக்கக்கூடிய ஏரியா பொறுத்தவரையும், இன்னும் 540 பாயிண்ட் வந்து கீழ ஃபால் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே பேரிஷ் கேண்டில் உருவாச்சுன்னா, 3 பேரிஷ் கேண்டில் கன்டினியூவேஷனா உருவாகும். 3 பேரிஷ் கேண்டில் 2 பேரிஷ் கேண்டில் உருவாகாது. இப்ப நீங்க அப் சைட்ல கொஞ்சம் பாருங்க. 3 பேரிஷ் கேண்டில் உருவாயிருக்கா? அதுக்கப்புறம் தானே உருவாயிருக்கு. அதே மாரி 3 கேண்டில் இங்க பேரிஷ் கேண்டில் உருவாகணும். அப்ப நாளைக்கு செல்லிங் பொசிஷன் நீங்க ட்ரேட் எடுக்க வேண்டிய பொசிஷன் பொறுத்தவரையும், செல் சைடுக்கான, புட் சைடுக்கான விஷயங்கள் எதிர்பாருங்க. பிரீமியம் நல்லா இன்கிரீஸ் ஆகும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது உங்கள் ராஜ். பபாய். தேங்க் யூ.